Good morning students, a warm welcome to our Sheba Group of School online class. In last class we discussed about exercise 1.7 la irukka chapters first chapters la irukadhu ellame paathom. Now I am going to teach you geometry 5th chapter construction of a quadrilateral. Geometry paaka porom, construction of a adula vandu construction of a quadrilateral paaka porom. First question parunga. Construct the quadrilateral with the given measurement and also find the area ABCD. The first operation is ABCD. AB is equal to 5 cm and BC is equal to 4.5 cm. CD is equal to 3.8 cm. DA is equal to 4.4 cm and AC is equal to 6.2 cm. I repeat, construct the quadrilateral with the given measurement and also find the area. So construct the quadrilateral, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், and find also the area of the quadrilateral நம்ம calculation பண்ண போகிறோம். And the first operation is ABCD. AB is equal to 5 cm and BC is equal to 4.5 cm, CD is equal to 3.8 cm and DA is equal to 4.4 cm and AC is equal to 6.2 cm. Okay, first we draw a rough diagram. எப்போவுமே ஜாமெட்ரியில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேவா, எப்போவுமே குவாட்ரிலேட்டரல் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம பேரலோகிராம்னு சொல்ல நம்ம குவாட்ரிலேட்டரல்னு நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து தான் எல்லாமே வருது. ஸோ நம்ம இதில் வந்து குவாட்ரிலேட்டரல் பார்க்க போகிறோம். ஸோ ABCD, AB 5 cm, we write AB 5 cm. And then BC 4.5 cm, B and C is 4.5 cm. ஸோ நீங்கள் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டு நீங்கள் சம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். அண்ட் தென் CD is equal to 3.8 cm and DA is equal to 4.4 cm and then AC is equal to, at last AC கொடுத்துருக்காங்க, AC is equal to 6.2 cm. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து சம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து AB is equal to 5 cm நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு 5 cm வந்து ஃபஸ்ட்டு AB, ட்ரா எ லைன் செக்மெண்ட் AB 5 cm. ஃபர்ஸ்ட் AB வந்து 5 cm எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா AC, நெக்ஸ்ட் என்ன எடுப்போம் நம்ம, AB with A and B as centers, draw a arc of radi 6.2 cm நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ A and B as centers, draw a, ஸோ நம்ம 6.2 cm வந்து நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஆர்க்கை வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஏலேருந்து சேம் சென்டரை வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். மார்க் த ஆர்க். நெக்ஸ்ட் வந்து பிசின்ற ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. BC is equal to 4 cm ஒரு மெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிலேருந்து நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம் இந்த ஆர்க் மேலே. ஓகேயா, ஸோ இது ரெண்டுமே வந்து பண்ணிட்டோம். நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா ABC நம்ம எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் A and C வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அண்ட் தென் B and C வந்து ஜாயின் பண்ணோம். Join AC and BC. Next CD வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3.8 cm. ஸோ லெட்ஸ் ட்ரா சியிலேருந்து. ஸோ இந்த ஆர்க் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், இந்த சைடு எப்போவுமே D நம்ம எடுத்துப்போம். ஸோ ABCD, சியிலேருந்து பக்கம் போகிறது D. ஸோ நம்ம CD 3.8 cm நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ சியிலேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம CD 3.8 வந்து ஹார்க் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் DA is equal to 4.4 cm கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் D, திஸ் இஸ் A. ஸோ ஏலேருந்து நம்ம D மார்க் பண்ண போகிறோம். 4.4 cm வந்து இதில் எடுத்தாச்சு. ஸோ நம்ம எப்போ மார்க் பண்ணலாம், ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஸோ CD, ஸோ திஸ் இஸ் D, ஜாயின் AD. ஸோ A and D நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் தென் CD. ஸோ
நம்ம இதே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன மெஷர்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எழுதிடலாம். பிசி இஸ் 4.5 சென்டிமீட்டர் and CD is 3.8 centimeter and DA is 4.4 centimeter and AC is 6.2 centimeter. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மெஷர், ஸோ இந்த ஏசிடி இந்த மெஷரில் பாதி நம்ம எடுக்க போகிறோம். அது எவ்வளோ மெஷர்னு சொல்கிற ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஏபிசி இந்த மெஷர் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம் பாதியில். ஸோ இப்படி எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ மெஷர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே தான் உங்கள் ஸ்கேல் வச்சு நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கன்னா ஸோ ஒரு மாதிரி டாட்டாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா H1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது H1. ஸோ இது எவ்வளோ மெஷர் வருது அப்படின்னா 2.6. இது வந்து எவ்வளோ மெஷர் வரும்னா 2.6 வரும். அண்ட் தென் அதே மாதிரி ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே ஒரு மெஷர் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஸ்கேலில் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ திஸ் இஸ் 3.6 சென்டிமீட்டர் அண்ட் திஸ் இஸ் H2 நம்ம எடுத்துக்கணும். அண்ட் தென் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம Dன்னு நம்ம எடுத்துக்கணும். D is equal to 6.2 சென்டிமீட்டர், H1 is equal to 2.6 சென்டிமீட்டர், H2 is equal to 3.6 சென்டிமீட்டர். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க மாதிரி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம திருப்பி எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுத போகிறோம். ட்ரா எ லைன் செக்மெண்ட் ஃபஸ்ட் நம்ம எடுத்தோமா, ஏபி is equal to 5 சென்டிமீட்டர் எடுத்தோம். ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். அண்ட் வித் ஏ அண்ட் பி as சென்டர்ஸ், ஏ அண்ட் பி as சென்டர்ஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ட்ரா அண்ட் ஆர்க்ஸ் ரேடி 6.2 சென்டிமீட்டர் நம்ம ரெண்டுமே சென்டராக வச்சுக்கிட்டு இங்கேருந்து 6.2 சென்டிமீட்டர் நம்ம எடுத்தோம். அண்ட் தென் 6.2 சென்டிமீட்டர் அண்ட் 4.5 சென்டிமீட்டர் நம்ம இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஏசி அண்டு பிசி ஜாயின் பண்ணியாச்சு. வித் ஏ அண்டு சி, ஏ அண்டு சியை நம்ம சென்டரை வச்சுக்கிட்டோம். சென்டர் as சென்டர், ட்ரா அண்ட் ஆர்க்ஸ் ஆன் ரேடியஸ் 4.4 சென்டிமீட்டர் அண்ட் 3.8 சென்டிமீட்டர் நம்ம ஆர்க்லாம் நம்ம செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம லைன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி எடுத்துருக்கோமா. ஸோ ஏடி அண்டு சிடி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு ஏபிசிடி இஸ் ஏ ஃபைனட் ரெக்வயர்டு குவாட்ரிலேட்டரில் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேல்குலேஷன். ஸோ கேல்குலேஷன்ஸ்லேயே உனக்கு மார்க் உண்டு, இந்த டயக்ராமுக்கு தனியாக மார்க் உண்டு, நெக்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனியாக மார்க் உண்டு. ஓகேவா? இப்போ நம்ம கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாம். கேல்குலேஷன்ஸ் தட்ஸ் மீன்ஸ் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டர் ஃபார்முலாஸ் தான். ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரில் என்ன ஃபார்முலா, area of the quadrilateral is equal to 1/2 into D into H1 plus H2 square centimeter. Okay, this is a formula for area of quadrilateral, then is equal to 1/2 into D value when 6.2 centimeter into H1 is H1 is 2.6 plus H2 is 3.6. Then we have to cancel it. 2 1s are 2, 2 3s are 6, then 2 1s are. So 3.1 into, so ரெண்டுமே இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2.6 plus 3.6 ஆட் பண்ணணும் 12, then 5 6.2, then 6.2. 3.1 into 6.2 is 19.22 centimeter square. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் நம்ம என்ன எழுதுவோம், 22 சொல்லக்கூடாது, 22ன்னு சொல்லும். ஸோ 19.22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே போட்டால் தான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரெப்பிசம் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரெப்பிசமில் ஓகே எக்ஸாம்பிள் 5.26 பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரெப்பிசம் BOAT boat that in which BO is parallel to TA. BO is equal to 7 cm, OA is equal to 6 cm, BA is equal to 10 cm and TA is equal to 6 cm and also find it area. So இதுக்கு நம்ம area of a trapezoid நம்ம வந்து calculate பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான ரஃப் டயக்ராம் நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரெப்பிசம். ட்ரெப்பிசம் எப்போவுமே இந்த ஷேப்ஸில் இருக்கும். எப்போவுமே வந்து BO is parallel to AT. BOக்கு மேலே இருக்க AT வந்து ஒரு பேரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் BO is equal to 7 cm, OA is equal to 6 cm,
TA is equal to 6 cm and BA is equal to 10 cm. ஓகே, நம்ம வந்து இந்த ஹைட் தான் நம்ம இப்போது ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, BO is equal to 7 cm. ஸோ ட்ரா எ லைன் செக்மெண்ட் BO is equal to 7 cm. ஸோ ட்ரா பண்ணிக்கலாமா? ஸோ BO வந்து நம்ம 7 cm எடுத்தாச்சு. ஸோ ட்ரா எ லைன் செக்மெண்ட் BO 7 cm அண்ட் வித் BO வந்து நம்ம சென்டராக வச்சுட்டு என்ன டயக்ராம் வரைய போகிறோம், BA 10 cm நம்ம இப்போது காம்பஸில் ஆர்க்கு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம BA மார்க் பண்ணியாச்சு. ஸோ BA 10 cm வந்து நம்ம ஆர்க் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் AO வந்து நம்ம 6 cm எடுத்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இது B and O, this is A. So we write this is A. Okay, next வந்து join பண்ண போகிறோம். join BA and OA. ஸோ இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏலேருந்து பேரலாக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அதுவும் ஸ்ட்ரெயிட் லைனு இந்த பீன்ற வேல்யூஸ்க்கும் தாண்டி போகணும் அது. ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து என்ன டினோட் பண்ணலான்னா, நம்ம எக்ஸ்னு நம்ம இதை டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணணும், ஸோ நம்ம AO பண்ணியாச்சு, OA பண்ணியாச்சு அண்டு BA பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 86 cm இப்போ நம்ம ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஸோ AT வந்து நம்ம இப்போ ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 6 cm வந்து இந்த லைன் நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த லைன் மேலே நம்ம இப்போ ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை நம்ம என்னென்னு மார்க் பண்ணிக்கணும்னா T நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் BA அண்டு ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். B and Tயை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், TAவை. ஸோ BT நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட்டில் இந்த ரெண்டு லைனுமே நமக்கு இப்போது பேரலாக வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த லைன் வந்து நம்மளால் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு எந்த லைன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், எவ்வளோ சென்டிமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போ வந்து 5.9 cm வந்திருக்கு கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரஃப்பில் போடும்போது, உங்களோட நோட்டில் ஜாமெட்ரி நோட்டில் அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக 5.9 cm கரெக்டாக வந்துடும். ஸோ எனக்கு இப்போ வந்து 5.9 cm வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அலாட் பண்ணிடலாம். BO is 7 cm and OA 6 cm and this is 10 cm and this is 6 cm. இப்போ நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா, நம்ம ஹைட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம 5.9 cm வந்து நம்ம ஹைட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம அப்படியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம எழுதுவோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க் இருக்குது. ட்ரா எ லைன் செக்மெண்ட் BO 7 cm எடுத்திருக்கோம் அண்ட் தென் வித் B and O as centers. B and O நம்ம சென்டராக வச்சுட்டு, ஸோ Bலேருந்து நம்ம A வந்து 10 cm வந்து ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் அண்ட் Oலேருந்து Aக்கு 6 cm ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜாயின் BA and OA அண்ட் ட்ரா தி AX parallel to BO. ஸோ BOக்கு பேரலாக வர மாதிரி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து நம்ம என்னென்ன குறிக்கிறோன்னா எக்ஸு நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ AX நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேரலல் இது இருக்கணும். அண்ட் தென் வித் A as center draw a arc radius 6 cm. ஸோ நம்ம ஏவை சென்டராக வச்சுட்டு ஒரு ரேடியஸ் வந்து நம்ம 6 cm நம்ம ஆர்க் வந்து கட் பண்ணுறோம். ஸோ இந்த லைன் மாதிரி நம்ம இதில் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு BT வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறோம், ஜாயின் BT. ஸோ நமக்கு வந்து ஒரு BOT boat is a required trapezoidal நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து calculation is must. ஸோ calculation போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ calculations-ல ஸோ இப்போ நீங்கள் சம் போடுறீங்க, இப்போ நீங்கள் ஜாமெட்ரி போடுறீங்கன்னா இந்த ஜாமெட்ரி போட்டுட்டு கீழே உடனே கால்குலேஷன் எழுதிட்டு பின்னாடி திருப்பி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். லாஸ்ட்டில் மட்டும் கால்குலேஷன் எழுதாதீங்க. இந்த சம் போட்டு கீழேயே நீங்கள் கால்குலேஷன் போட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரெபசம்.
is equal to 1 by 2 into h into a plus b square unit. So then 1 by 2 into h is 5.9 centimeter. 5.9 into a is denoted by, so in the values number a number எடுத்துக்கிறோம், இந்த values number b number எடுத்துக்கிறோம். So this values is a is 7 centimeter and b is 6 centimeter. And then நம்ம solve பண்ணிடலாம். 1 by 2 into 5.9 into, so 7 plus 6 is 13. So இதை நம்ம multiplication பண்ணிட்டு 2 ஆல் divide பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 38.35 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வேல்யூஸ் வந்து என்ன, 38.35 டிவைட் பண்ணும்போது நமக்கு 38.35 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். I hope you all are understand today video classes. See you in the next class. Thank you children.